ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை நடத்த விரும்புகிறார்? Why does he desire to lead? நீங்க அந்த காரியத்தை அறிஞ்சீங்கன்னு சொன்னா இன்றைக்கே நீங்க சரணாகதி ஆயிடுவீங்க. If you know the fact, ஒரு மனுஷனை தேவன் நடத்துவாரானா பாதை வனாந்தரமா இருக்கலாம், the path may be wilderness, என்ன காரியமா இருக்கலாம், whatever may be ஆனா the ஒரு factor, பர்பஸோடு தேவன் நடத்துகிறார். there's a purpose behind. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் The book of prophet 63ஆம் அதிகாரம் Isaiah 63 12ஆம் வசனத்தில் வாசி. அவர்கள் நடுவிலே நம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்கள் நடுவிலே இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை தன்னுடைய உங்கள்கிட்ட பரிசுத்தர் இருக்கிறார், ஆவியான இருக்கிறார். உங்கள் நடுவில் அத்தனை 6 லட்சம் பேர் மத்தியிலே there are 6 lakhs of people. தேவன் இருக்கிறார், ஆவியான இருக்கிறார். The spirit of God is abiding. ஆனால் ஆவியானவர் கர்த்தருடைய ஊழியனாகிய மோசேயினுடைய வலது கரத்தை பிடித்து தேவன் ஜனங்களை நடத்துகிறார். The spirit of God catching hold of the right hand of Moses is leading the people in the wilderness. எதுக்காக நடத்துகிறார்? What for is he leading them? நான் எல்லாவற்றையும் விளக்கமாய் சொல்ல நேரம் இல்லை. There isn't time to go in detail. காரியங்களை சுருக்கமாக சொல்ல ஜெபித்து முடித்து விடுகிறேன். வாசிங்க. மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தம்முடைய மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க. ஏன் நடத்துறாருன்னு கேட்டா, முதலாவது உன்னை நடத்துகிறதுனால, இந்த ஜனங்களை நடத்துகிறதுனால அவருக்கு ஒரு நித்தியமான கீர்த்தி உண்டாக வேண்டும். That they may be ஒரு தேவ மனுஷன் everlasting name. தேவன் தன்னை நடத்துவதற்கு தன்னை அர்ப்பணிப்பானால் முதலாவது என்ன உண்டாகுதுன்னு கேட்டா, தேவனுக்கு கீர்த்தி உண்டாகும், மகிமை உண்டாகும். An everlasting name of glory is. இரண்டாவதாக வாசிங்கள். அவர் அவனுக்கு முன்பதாக உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளக்கிறார். We find him splitting the water before him. ஒரு தேவன் நடத்த தொடங்குவாரானால், if God would start leading, தேவன் என்ன செய்கிறார்? தனக்கு கீர்த்தி உண்டாக bring about பிளக்க முடியாத தடைகளை தேவன் விலக்குகிறார். He is able to remove the obstacle that cannot be separated. தெரியுமா கடல் பிளக்கும்னு? Would anybody know that the sea? யாருக்கா தெரியுமா கடல் பிளக்கும்னு? Would anybody know that the sea would? நீங்க நம்புவீங்களா கடல் பிளக்கும்னு? Do you believe that the sea would? நீங்க நினைப்பீங்களா எரிகோ மதில் உடையும்னு? Do you believe that the walls of Jericho? நீங்க நினைப்பீங்களா வனாந்தரத்துல மன்னா பெய்யும்னு சொல்லி? Do you believe that manna would be? வனாந்தரத்துல காடைகள் விழும் என்று நீங்க நினைப்பீங்களா? Whether the doves would be? இந்த அதிசயம் நடக்கும்னு உங்களுக்கே தெரியாது. You would not know about the miracles taking place. செய்தால் போதும். One thing is enough. ஆவியானவர் கூட இருந்து தேவன் உன்னை நடத்துவாரானால், உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்கிறதினாலே அதனாலே தேவனுடைய கீர்த்தி விளங்கும். Through the miracles that God is performing in your life, his name would be established. அப்ப தேவன் எதற்கு ஒருவனை அழைக்கிறார் என்று கேட்டால், ஏன் நடத்துகிறார் என்று கேட்டால், அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும்படி மாத்திரமல்ல, அவன் சேருகிற பாதையிலே அவன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. The name of God may be glorified through the path wherein he would lead him. அங்க ஒரு வேசி கேள்விப்படுகிறாள். So there they ஒரு வேசி வீட்டுக்கு சில 2 வாலிபர்கள் போகிறார்கள். அவன் சொல்லுகிறான், உங்களுடைய கீர்த்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். We heard about your works. தேவன் உங்கள் மூலமாய் செய்த கீர்த்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். We heard about the works of God amidst you. யோசுவா பாளையத்தில் உட்கார்ந்திருக்கிறான். Joshua seated in the camp. சில ஸ்தானாபதிகள் வருகிறார்கள். Some ambassadors come there. பழைய துர்த்திகளை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். They take the old garments. அப்பத்தை கொண்டு வருகிறார்கள். They take the old cake. அவர்கள் சொல்லுகிறார்கள், தூரத்திலே உங்களுடைய கீர்த்தியை நாங்கள் கேட்டோம். We heard about your works in a far away land. தேவன் உங்களுக்கு முன்பாக சத்துருக்களை அழித்ததை நாங்கள் கேட்டோம். We heard as how God destroyed your enemies. தேவன் உங்கள் மூலமாய் செய்த அற்புதங்களை நாங்கள் கேட்டோம். We heard about the miracles of God amidst you. எல்லா பயத்தோடு சொல்லுவேன், with all fear I tell you, ஒரு தனி மனிதனை தேவன் அழைப்பாரானால், if God would call a single man, ஒரு தனி குடும்பத்தை தேவன் அழைப்பாரானால், God is able to call a single family, ஒரு சபை தேவன் நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்குமானால், the church surrenders itself to the leading of God, உன்னை குறித்து வெகு தூரத்திலே ஜனங்கள் கேள்விப்படும்படி, that people may hear about you from a far away land, குடும்பத்தை குறித்து கேள்விப்படும்படி, that they may hear about your family. தேவன் தனக்கு கீர்த்தி உண்டாவதற்கு God may bring about glory for his name. தேவன் கரத்தை பிடிக்கிறார்.
God is catching hold of your hand. தேவன் நடத்த தொடங்குகிறார். This God is about to lead you. ஆனால் மாம்சம் என்ன சொல்லுகிறது? What about your flesh? நாளைக்கல்ல இன்றைக்குள்ளதே மாம்சம் வாஞ்சிக்கிறது. Not tomorrow, today the flesh is அது lust. கீர்த்தியை விரும்புகிறதில்லை. It is not desiring the தேவனுக்கு glory மகிமை of God. உண்டாகிறதை விரும்புகிறதில்லை. It is not desiring the glory of God. அதனால் மாம்சம் போராடுகிறது. Therefore it is the flesh that ஆவியின்படி wars. நடக்காதே. Do not walk after the ஆவியின்படி Spirit. நடக்காதே. Do not walk after the Spirit. நான் சொல்லுவேன். But I would tell you, ஒரு தேவனுடைய மனுஷன், a man of God, ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், a man who has received the Spirit of God, தேவன் நடத்தலுக்கு தன்னை அர்ப்பணிப்பான். if he surrenders himself to the leading of God, எல்லா பயத்தோடு சொல்லுவேன், with all fear I tell you, அந்த மனுஷன் மூலமாக தேவனுடைய நாமம் கீர்த்தி அடைவதற்கு அவனுக்கு முன்பதாக தேவன் கடலை பிளக்கிறார். God is dividing the sea that the name தேவன் of God may அற்புதங்களை be glorified in him. அற்புதங்களை செய்கிறார். We find God performing miracles. கீழே வாசித்து பாருங்க. Read. தேவன் அவனை பள்ளத்தாக்கிலே நடத்தி அவனை இளைப்பாற பண்ணுகிறார். God led him through the depths and தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be to the உண்டாவதாக. name of God. தேவன் அதனால் ஒரு பெரிய கீர்த்தியை உண்டு பண்ணுகிறார். So an everlasting name is created for God. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, I would say, dear children of God, நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் நடத்துற வழி ரொம்ப கஷ்டம் you பிரதர், think the path of God is difficult. ரொம்ப வனாந்தரம் பிரதர், It's wilderness. ரொம்ப அக்னியை கடக்க வேண்டியிருக்கு, You got to cross the fire. ஆறுகளை கடக்க You got வேண்டியிருக்கு, to cross the river. மலைகளை கடக்க You got to வேண்டியிருக்கு. cross the mountains. ஆனா அங்கேதான் உன் மூலமாக தேவன் கீர்த்தியை உண்டு பண்ணார். It is there God brings about a name for himself. சிங்கத்தின் கெபியிலே தேவன் தானியேலை நடத்தினார். God led Daniel in the cave of அதனுடைய life. முடிவு ராஜா கீழே விழுந்தான். The end thereof, the king fell before பவுலையும் சீலாவையும் தேவன் ஜெயிலுக்கு கொண்டு போனார். Paul and Silas were led அதனுடைய to the முடிவு prisoners. ஜெயில் தலைவன் ஆண்டவராய் இயேசுவை அறிந்து We கொண்டார். find the jailer accepting the Lord. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினிக்கு நடத்தினார். Shadrach, Meshach and அந்த Abednego were வழியில led to அவங்க fire. அழுதுட்டு போகல, சந்தோஷமா அந்த வழியில They போனாங்க. never wept, they went. அக்கினியை சந்தோஷமாய் வரவேற்றாங்க. And அதனுடைய முடிவு அவங்களுக்கு உயர்வு வந்தது. ராஜாக்கள் கீழே விழுந்து பணிந்தார்கள். the end thereof, they were exalted, they were promoted. பிரதர், The தேவன் kings fell. நடத்துகிற வழி ஒருவேளை கடினமாய் இருக்கலாம். Probably the path where God leads you may be எனக்கு difficult. முடியாது என்று நீங்கள் You may சொல்லலாம். say it is பட் impossible. அந்த வழியிலே தான் தேவனுடைய கீர்த்தி காத்திருக்கிறது. It is in that path the glory of God நீங்கள் அந்த awaits you. வழிக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால், If you surrender yourself to the ways of ஆண்டவரே, God, நீர் நடத்துகிற பாதை எதுவானாலும், Lord, whatever may be the path you நீ lead me, நடத்துகிற பாதை the எதுவானாலும், path wherein you lead me along, எனக்கு ஒன்று தெரியும், Lord, I know நீர் one என்னை தனியே விடுகிறதில்லை. thing. You would never leave me alone. இந்த பாதையில என்னை நீ தனியே You விடுகிறதில்லை. would never leave me alone in தேவன் this path. ஒருபோது தனியே விடவே மாட்டார். God would never leave you alone. ராத்திரியும் பகலும் அவர் கூடவே இருக்கிறார். Day and night is there with you. அவர் சொன்னார், நீ அக்கினியை கடக்கும் போது நீ வேக மாட்டாய், He said, if you cross the தண்ணீரை fire, கடக்கும் போது உன்மேல் it will not hurt புரளுவதில்லை, you. The waters will not roll நான் over you. உன்னோடவே இருப்பேன். I shall be with உன்னை you. தனியாய் கடக்க I பண்ணுகிறதில்லை, will never make you walk உன்னை alone. தனியாய் கடக்க I will பண்ணுகிறதில்லை, never make you walk alone. நான் உன்னோடு இருப்பேன், I would be with you. நான் உன்னோடு இருப்பேன்.